வணக்கம். 29,000% ஒரே வருஷத்துல ரிட்டர்ன். இது உண்மையா? சாத்தியமா? யார கேட்டாலும் இது இல்ல அப்படின்றது தான் பதில் வரும் மோஸ்ட்லி. அ இல்ல இது லக்கா? இல்ல கேம்பிளிங்கா? இந்த மாரியும் கேட்க தோணும். பட் அஃபிஷியலா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் 29,000% ஒரே வருஷத்துல ஏர்ன் பண்ணது தான். டான் சாங்கர் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர். அதிகமா லூஸ் பண்ணி மார்க்கெட்ல இருந்து பெரிய அளவுக்கு லாஸ் ஆகி, கடைசியா அதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட விஷயம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி எடுத்துட்டு போயிருக்கு. ஒரே வருஷத்துல 29,000% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அவரு என்ன ஃபாலோ பண்ணாரு? அது என்னென்ன ஸ்டெப் எடுத்தாரு? இத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அண்ட் லேர்னிங் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஆ நீங்க ஒரு பிகினர் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் நீங்க சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, டான் சாங்கர் வந்து 29,000% ரிட்டர்ன் பார்த்திருக்கிறார். 1999 டூ 2000. இதில இன்னும் சொல்லணும்னா, 1990ல இருந்தே டெக்னாலஜி பூம் ஆக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆன ஒரு டைம். பட் அப்பவுமே நெறைய ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணாங்க. ஏன்னா ரிஸ்க்க மேனேஜ் பண்ண முடியாம. அ டான் சாங்கர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரேடர் ஆல் டைம். ஏன்னா, நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டார் இல்ல ட்ரேடரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இவர பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம நெறைய பாப்புலர் இன்வெஸ்டார பத்தி பார்த்திருப்போம். பட் ஆனா, நம்பள மாரி ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்ல தொடர்ந்து நஷ்டமாகி, அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து, அ ஒரு சக்சஸ் ஸ்டோரியோட முடிச்சிருக்கிறார் அவரோட அ ட்ரேடிங் விஷயத்த அப்படின்னா, அது வந்து மேபி ஒரு நம்ப முடியாத விஷயமாவும் இருக்கலாம். பட் அவரு ஃபாலோ பண்ண விஷயம் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நெறைய லாஸு, ஓவர் ட்ரேடிங், எமோஷனல், அ எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஃபாலோ பண்ணாம போனது. கன்சிக்யூட்டிவா, கன்டினியூஸா ஒரு பெரிய லாஸ் பார்த்தாரு. ஸோ, அப்போ அதிலிருந்து அவரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் தப்பு பண்ணல. மார்க்கெட் அ அது மேல தப்பு கிடையாது. நான் தான் மார்க்கெட்ல தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ, இவரு என்ன பண்றாருன்னா, அந்த மிஸ்டேக்ஸ இவரு வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. ஸோ, அப்ப என்னன்னா, நீங்க ட்ரேடிங்ல வந்து நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? நான் பை பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இறங்கிடுச்சு. நான் பண்ணது கரெக்ட்டு. ஆனா மார்க்கெட் மேல தான் தப்பு அப்படின்ற மாரி நம்ம பேசுவோம். பட் ஆனா, அ மார்க்கெட் இறங்குற டைம்ல நான் போய் பர்ச்சேஸ் பண்ணது என்னோட மிஸ்டேக் அப்படின்றது தான் இவரோட வியூவா அவர் பார்த்தாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரு ட்ரேடிங்க ஸ்டாப் பண்றாரு. இல்ல ட்ரேடிங்க வந்து குறைக்கிறாரு. அ அனலைஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு. இந்த அனாலிசிஸ்ல அவர் என்ன பண்றாருன்னா, சார்ட்ட தான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ட வந்து அனலைஸ் பண்றாரு. ஆம், ஒவ்வொரு புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட், கரெக்ஷன், கிராஷ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. இதுல என்னன்னா, அவர் நோட் பண்ணி வைக்கல. எல்லாத்தையும் ஒரு மைண்ட் ரீடிங் ஒவ்வொரு சார்ட்டையும் வந்து அவர் மனசுக்குள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்றாரு. ஸோ, அப்ப என்னன்னா, ஒரு சார்ட்ட பார்க்கும்போது, இது ஏன் இங்கேருந்து இன்கிரீஸ் ஆச்சு? இது ஏன் மேல போச்சு? இது ஏன் மேல இருந்து ஃபால் ஆச்சு? எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது? எங்க அக்குமுலேட் ஆகுது? ஸோ, இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ, இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இவரு வந்து சொல்லக்கூடிய அ ஒரு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கப் வித் ஹேண்டில், ஃப்ளாட் பேசிஸ், அசெண்டிங் பேசிஸ், டைட் கன்சாலிடேஷன், வால்யூம் பிஹேவியர் பிரேக் அவுட்க்கு முன்னாடி. ஸோ, இது எல்லாமே இவரோட பேட்டர்ன் இல்ல இவரு வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இவர் சொல்ற விஷயம். அடுத்தது இவருக்கு ஒரு ஆத்தர் இருக்காரு. ஆ அவரோட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிய இவரு ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அப்படின்றது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். வில்லியம் ஓ நெயில். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் இவரு. ஏற்கனவே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இவர் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறார். வில்லியம் ஓ நெயில். இவரோட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர் வந்து கிரியேட் பண்ணதுல, அ ரொம்ப முக்கியமானது கேன் ஸ்லிம் மெத்தடாலஜி. இந்த கேன் ஸ்லிம் மெத்தடாலஜி என்னன்னா, ஒரு ஃபண்டமெண்டலாவும் நம்ம பார்க்கலாம். அம் பை பையிங் ஸ்ட்ரெங்த் நாட் வீக்னஸ். அதாவது வீக்கா இருக்கிற இடத்துல போய் பை பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோனுக்குள்ள இருக்கும்போது தான் பை பண்ணணும். அடுத்தது ரொம்ப அ பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணணும். அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுற பிளேஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
அப்படின்றது. அதுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து அவரு சொல்லக்கூடிய விஷயம் வால்யூம் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அந்த கேன்சலிங் மெத்தடாலஜில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நார்மலா நம்ம என்ன செய்வோமோ, அத அப்படியே ஆப்போசிட்டா இந்த கேன்சலிங் மெத்தடாலஜில குடுத்துருக்காங்க. என்னன்னா, லாஸ் வந்தா உடனே எக்ஸிட் ஆயிடு. ப்ராஃபிட் வந்தா கன்டின்யூ பண்ணு. இது யாராலயுமே முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ரீட்டெயில் ட்ரேடர்னால. ஏன் அப்டின்னா, ப்ராஃபிட் வரும்போது நம்ம உடனே எக்ஸிட் ஆயிடும். ஏன்னா, அந்த ப்ராஃபிட்ட இன்கேஸ் எங்க அது லாஸா மாறிடுமோன்ற ஒரு பயம், இல்ல பேனிக் இருக்கும். அதே மாரி லாஸ்ல இருக்கும்போது என்ன தோணும்னா, ரெக்கவர் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அங்க வந்துரும். ஸோ, அப்ப இதுதான் நம்ம லாஸ்ல அதிகமா வெயிட் பண்றதுக்கும், ப்ராஃபிட்ல உடனே எக்ஸிட் ஆகுறதுக்குமான காரணம். கேன்சலிங் மெத்தட்ல இது அப்படியே ஆப்போசிட்டா இவரு குடுத்திருக்கிற ஒரு ஃபார்முலா. அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இது ஒரு ஹிட்டன் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். டான் ஜாங்கருக்கு 29,000% இந்த 2000ல அவர் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், இல்ல இவரு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸ்மால் லாஸ் மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது என்னன்னா, ஸ்மால் லாஸ் வரக்கூடிய இல்ல அந்த ரிஸ்க்க மட்டும் தான் நான் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய என்ட்ரிய நம்ம சூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்றத இவரோட ஸ்ட்ராட்டஜியா அவர் வச்சிருக்கிறார். 2வது டவுன்ல இருக்கும்போது ஆவரேஜ் நெவர் ஆவரேஜ் டவுன். அதாவது நீங்க லாஸ்ல இருக்கும்போது தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். ப்ராஃபிட்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து லாஸ்ல இருக்கும்போது, இல்ல இறங்கிட்டு இருக்கும்போது ஆவரேஜ் பண்ண மாட்டேன். இன்கிரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷன்ஸ குறைச்சிட்டே வருவோம். ஆ ஒரு 100 ஸ்டாக் வாங்குற இடத்துல 10, 10 ஷேரா செல் பண்ணிட்டு வருவோம். இல்ல மொத்தமா நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா செல் பண்ணிடுவோம். பட் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்கிரீஸ் ஆகும்போது பொசிஷன் சைஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்றது தான் இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, இவரோட சக்சஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாசிபிள் அப்படின்றத தான் நம்மளால இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ, பெர்ஃபெக்ட் டைமிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனா உடனே போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி இவர் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா 9:15க்கு மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? கால் வாங்கலாமா? புட் வாங்கலாமா? இல்ல எந்த ஸ்டாக் பை பண்ணலாம்? எந்த ஸ்டாக்க செல் பண்ணலாம்? இந்த மாரி தான் நமக்கு தோணும். ஸோ, இதுல ஒரு சரியான மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இவரோட சக்சஸ்க்கு சொன்ன ஒரு விஷயம். நார்மலா பீப்பிள பொறுத்தவரைக்கும் அந்த 1990ஸ்லருந்து 2000ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி டெக்னாலஜிஸ் பூம் ஆன பீரியட்லயும் நெறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போன்னா, லேட்டா பை பண்ணதுனாலயும், அ ரிஸ்க்க மேனேஜ் பண்ணாம போனதுனாலயும், ரொம்ப சேஸ் பண்ணி பிரைஸ வந்து என்ட்ரி பண்ணதுனாலயும் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். பட் ஜாங்கர் வந்து இத அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருக்கிறார். அதுதான் இவரோட சக்சஸ்க்கு இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு கிளீன் வேஸ்ல என்ட்ராகணும். எக்ஸ்ப்ளோசிவ் வால்யூம் வந்து நம்ம கவனிக்கணும். இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்ப அக்குமுலேட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இவர் சொல்லி இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற, இவர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா குடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நார்மலா நம்ம ரிஸ்க்க குறைக்க என்ன பண்ணுவோம்? டைவர்சிஃபிகேஷன். அதாவது அ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு போர்ஷனும், கோல்டு, சில்வர்ல ஒரு போர்ஷன், பாண்ட்ல ஒரு போர்ஷன் அப்டின்னு சொல்லி நம்ம டைவர்சிஃபை பண்ணி ரிஸ்க்க வந்து பேலன்ஸ்டா மெயின்டெயின் பண்ணணும். பெரிய அளவுக்கு லாஸ் வரக்கூடாது அப்டின்ற மாரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷன விட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்டின்றத சொல்றாரு. ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப்ப கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங் லீடர சூஸ் பண்ணுங்க. இவர் சொல்ற விஷயத்துல. ஒரு கிளீன் பிரேக் அவுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ, அப்ப என்னன்னா, நீங்க வந்து பர்ட்டிகுலரா உங்களோட செட்டப்புக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. டைவர்சிஃபிகேஷன விட அ கான்சன்ட்ரேட்டட் அ அசெட் வந்து ரொம்ப பெட்டர் ரிட்டர்ன் குடுக்கும் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த இடத்துல தான் டைவர்சிஃபிகேஷன விட உங்களோட ஸ்ட்ராட்டஜி செட்டப்புக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. எமோஷனல் ஆ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆசோலேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. 2வது எக்ஸிட் ஆகும்போது வருத்தப்படாதீங்க. ஐயோ! ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஆயிடுச்சு. ஐயோ! நான் கொஞ்சம் ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டேன். நெறைய கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100ல வாங்குற ஸ்டாக் ரூ. 120 போயிருக்கும். ஆனா நம்ம ரூ. 102ல கட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருப்போம். ஐயோ! நம்ம வச்சிருந்தா நெறைய ப்ராஃபிட் வந்திருக்குமே! அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வாங்குன பிரைஸ தாண்டி கிராஸ் பண்ணி போவோம். ஸோ, அப்ப என்னன்னா,
ரிக்ரெட் ஆகக்கூடாது எக்ஸிட். ஏன்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த செட்டப்பை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். அது ட்ரேட் ஆகும்போதோ, இல்லை நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட எக்ஸிட் இருந்தாலும், அந்த இடத்துல வருத்தப்பட தேவையில்லை அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ நம்மளை சுற்றி இருக்கிற ஒப்பீனியன்ஸ், நாய்ஸு இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க அப்படின்றது. இத கேட்டாவே நம்மளோட டெசிஷன் மாறும். நம்மளோட மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நெறைய ஓவர் பொசிஷன்ஸ், ஓவர் லிவரேஜ், எமோஷனல் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியா, டெலிவிஷன்ஸ், வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாரி நெறைய விஷயத்தில நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதும் ஒரு ரீசனா வந்து இவரு சொல்றாரு. ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங் இயர் 29,000%. ஸோ இதில வந்து 1999ல எல்லாத்தையும் அலைன் பண்ணி இவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன், பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணுறது, டிசிப்ளின், கான்ஃபிடன்ஸ். ஸோ அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவ் தான் ஃபஸ்ட் ஆகணும். சக்ஸஸ்ஸு 2வது தான். சர்வைவ் ஆகிறதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சர்வைவை விட்டுட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரும் இல்லை. யார் சக்ஸஸ் ஆனாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிஸ்க் கண்ட்ரோலில், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டான் சாங்கரும் அவரோட 29,000% ரிட்டர்ன். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டில் இவர் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஒரே வருஷத்தில் 29,000% ரிட்டர்ன் பார்த்தார் அப்படின்ற ஒரு பேரும் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதுக்கு அவர் எடுத்த டெசிஷன், அவர் எடுத்திருக்கிற ஃபோக்கஸ், அதுக்கான ஸ்டெப்பு, அவர் பட்ட கஷ்டம், இது எல்லாமே ஒரு காரணம். இதெல்லாம் தாண்டி அவர் கண்டினியூஸாக நடந்த அவரோட லேர்னிங்கு, அதிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோ. நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர் தொடர்ந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுன்றதுக்கு டான் சாங்கர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.